இன்னைக்கு யூஸ்ஃபுல் 5 கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வழக்கமா வீட்ல அரைக்கிற இட்லி மாவுல தோசை மாவு, இட்லி மாவு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்போம். நம்ம இட்லி மாவுல நைட்டே தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுட்டோம்னா, மறுநாள் காலையில புளிக்கும்போது நல்லா சாஃப்ட்டா நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்க அத டைரக்ட்டா 2 முறை மட்டும் கலந்து இட்லி ஊத்துனா போதும். ரொம்ப கலக்கிட்டீங்கன்னா, சாஃப்ட்னஸ் குறைஞ்சிடும். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து சேர்த்து நம்ம அரைக்கும்போது, இட்லியும் சாஃப்ட்டா இருக்கும், தோசையும் கிரிஸ்பியா வரும். நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த டிப் என்னன்னா, நம்ம வீட்ல வெல்லம்லாம் இருக்கும். இடிச்சு முடிச்சோம்னா இடம்லாம் மெஸ்ஸியா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். அதனாலயே நம்ம அதிகமா அத பயன்படுத்த மாட்டோம். பொடி பண்ண வெல்லத்த அதிக காசு குடுத்து வெளிய வாங்காம, நம்ம இத மாரி துருவி வச்சுக்கிட்டு, இல்லன்னா ஒண்ணும் பாதியுமா நம்ம இடிச்சு மிக்ஸியில சேர்த்து அரைச்சோம்னா, நல்லா பொடி பொடியா கிடைக்கும். இப்ப இது ஈரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இத அப்படியே பயன்படுத்தாம, ஒரு 3 கிராம்ப நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நல்லா சுத்தி, நல்லா மடிச்சு வச்சு, நம்ம அந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா, உங்களுக்கு ஃபங்கஸோ, ஸ்மெல்லோ வராம ரொம்ப நாள் இருக்கும். இத நீங்க 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததா பார்க்க போறது, நம்ம புதுசா ஒரு பாத்திரம் வாங்குறோம்னா, அதுல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அத எடுக்க ரொம்பவே சிரமப்படுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு காட்டும்போது, உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் அப்படியே உறிஞ்சி வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, கோவில்ல நமக்கு போகும்போது நெறைய தேங்காய் வீட்ல மீந்திருக்கும். இந்த தேங்காவுல நீங்க கல்லுப்பு தடவி வைக்கும்போது, ரொம்ப நாள் உங்களுக்கு வரும். மஞ்சள் கலரா மாறாம, இல்லன்னா பிசுபிசுன்னு இல்லாம, நீங்க நெறைய நாள் நீங்க தேங்காவ வச்சு வீட்ல நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். நான் இருக்கிற ஏரியாவுல ஒரு தேங்காய் 35லேருந்து 45 வரை வரும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா பூண்டு, இஞ்சிலாம் விலை கம்மியா இருக்கும்போது வெயில்ல காய வச்சு நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சுட்டோம்னா, 65 மசாலா, பக்கோடா, ஃபிஷ் ஃப்ரைக்குன்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்லயும் எந்த குறையும் இருக்காது. நம்ம வழக்கமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா நம்ம கத்திய 15லிருந்து 20 செகண்ட் நம்ம சூடு பண்ணும்போது, நம்ம ஓப்பன் பண்ண மசாலா பாக்கெட் மேல ஒரு கோடு போட்டோம்னா, மசாலா பாக்கெட் மறுபடியும் க்ளோஸ் ஆயிடும். கத்திய அதிகமா சூடு பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் மொத்தமா பொசுங்கிடும். இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு போடுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.